விமர்சனம் சொன்னது சொல்லியிருக்கீங்க. அது ஆமா. என்ன நடந்தது? என்ன சொன்னாரு? இல்ல தேர்தல் பணிகள் எல்லாமே போயிட்டு இருந்தது. ஆமா, சிவகங்கை அதிக மாவட்டம். நாம் தமிழர் கட்சி அதிகமா அதிகமா வாக்கு வாங்குன தொகுதி. ஆமா, ஆமா. அதாவது தேர்தல் வந்து அவங்க 8 முறைக்கு மேல வந்து இருந்திருக்கிறாங்க. ஐயா சிதம்பரம் அவர்கள் இருந்திருக்கிறாங்க. அண்ணன் வந்து கார்த்தி சிதம்பரம் அவர்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனா மக்கள வந்து சந்திச்சது வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. தேர்தல் நேரத்துல மட்டும் தான் சந்திப்பாங்க. கிட்டத்தட்ட சொல்லப்போனா 40 வருஷம்னே சொல்லலாம். ஒரு 2 தலைமுறை காலமா வந்து ஒரு குடும்பமாவே அவங்க காங்கிரஸ் கட்சியில இருக்கிறாங்க. ஆனா வளர்ச்சின்னு பார்த்துட்டீங்கன்னா, சிவகங்கை இப்ப வரைக்குமே அந்த இத சரி பண்ணலங்க. பேருந்து நிலையம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு அடிப்படை தேவை, தொழில் வளர்ச்சி எதுவுமே கிடையாது. தேர்தல் நடக்குது. தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. நாங்க வந்து எண்ணிக்கையில இருக்குது. அப்போ வந்து ஒரு தேர்தல் அந்த இவங்க வந்து இவங்கள்ட்ட பொறுப்பாளர்ட்ட நான் வந்து பேசுறேன். என்ன ஒரு அறையில விட மாட்டேங்கிறாங்க. என்னுடைய பூத் மெம்பர் வந்து போய் பார்க்கறதுக்கு விடல. ஐயாவும் வராங்க. என்ன 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 பிரச்சனைன்னு கேட்குறாங்க. ஐயா நீங்க மட்டும் போறீங்க. நீங்க ஜெயிச்சிருக்கலாம் முன்னாடி. நீங்க ஒரு கேண்டிடேட், நானும் ஒரு கேண்டிடேட். உங்கள உள்ள அனுமதிக்கிறாங்க. என்ன மட்டும் ஏன் அனுமதிக்கல அப்டின்னோனே, இல்ல எல்லாரும் போய் பார்க்கலாம் பாரு அப்டின்னு சொன்னாரு. நாங்கலாம் சிவகங்கைய வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். சுத்தி பார்த்துட்டு இருக்கோம். நீ தான் பார்த்ததில்ல. நீ சுத்தி பாரு அப்டிங்கிறாரு. அதாவது தேர்தல் மக்கள்ட்ட வாக்கு வாங்கி ஜெயிக்காத நான் சிவகங்கைய சுத்தி பார்க்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. 8 முறைக்கு மேல அவங்க வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. அவங்க தான் வந்து சிவகங்கைய சுத்தி பார்த்து, அங்க இருக்கிற என்னென்ன நலத்திட்டம் வேணும்னு குடுக்கணும். ஆனா அவரு அத செய்யறதே இல்ல. ஜெயிக்கிறதோட சரி, கிளம்பி போயிடுவாரு. மறுபடியும் களத்துக்கு வரதே இல்ல. திருப்பத்தூர்ல கூட அவர் களத்துக்கு வந்தப்போ, ஒரு மக்கள் வந்து கேட்டாங்க அவர. "நீங்க போன தேர்தல்ல பார்த்தது இந்த தேர்தல்ல தான் பார்க்குறோம்" அப்படின்னு சொன்னப்ப சண்டை வந்தது. அந்த அளவுக்கு தான் அங்க சூழ்நிலை இருந்தது. அத முடிச்சுட்டு வெளில வரோம். "ஐயா என்ன புரட்சியாளரே! புரட்சி பண்றியா நீ?" அப்படின்னு கேட்கிறாரு. "ஆமா, புரட்சி தான் பண்றோம்ன்னு" சொன்னேன். கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு அங்க நெறைய காவலர்கள் இருக்காங்க. நல்லா சத்தமா சொல்றாரு. என்ன சொல்றாரு? "பார்க்கலாம் இரு. இந்த தேர்தல்ல அடுத்த தேர்தலுக்கு உன் கட்சி இருக்குதா இல்லையான்னு நான் பார்க்குறேன்" அப்படின்னு சொன்னாரு. நானும் பார்க்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். இப்ப அதுக்கப்புறம் வந்து 8.22% வாங்கி, இப்ப சின்னமும் வாங்கி இந்த தேர்தல நாங்க போட்டியிட போறோம். இப்ப அவரு என்ன சொல்லப் போறாரு? எங்க கட்சி இருக்கு. அவர் கட்சி இல்ல. இப்ப 2021 தேர்தல்ல சுத்தமா இருக்க போறதில்ல. தேர்தலுக்கு அப்புறம் சுத்தமா காங்கிரஸ்ங்கிற ஒரு கட்சியே வந்து இந்தியாவிலேயே இருந்ததா இல்ல இல்ல தமிழ்நாட்டுல இருந்ததாங்கிற நிலைமைக்கு தான் ஆகப்போகுது. வாழ்த்து. வாழ்த்து. நன்றி. எந்த தொகுதின்னு சொல்லுங்க. புதுக்கோட்டை. புதுக்கோட்டை புதுக்கோட்டை தொகுதி. அறிவிச்சிருக்காங்க. எப்படி இருக்கு வேலைகள்லாம் எப்படி இருக்கு? இப்பதான் களத்துல போயிருக்கோம். வேலைகள்லாம் சிறப்பா இருக்கும். ஏற்கனவே அங்க இருக்க பொறுப்பாளர்கள் வந்து இதுகாரம் வந்து நாடாளுமன்ற தேர்தல், அதுக்கு முன்னாடி தேர்தல்களும் கட்டமைப்பு வந்து சிறப்பா இருக்குது. இன்னும் அந்த தொகுதி சார்ந்த பிரச்சனைகள எடுத்து பேசக்கூடிய இதுல களத்துக்கு இனிமே கொண்டுட்டு போவோம் மக்களிடையே. நீங்க வந்து நாம் தமிழர் கட்சியில எவ்வளவு வருஷமா இருக்கீங்க? ஏன் நாம் தமிழரை தேர்வு செய்தது காரணம்? நான் ரொம்ப வருஷமா இருக்கேன். 2012, 13லேருந்து இருக்கிறேன். இருக்கிறேன். இடைப்பட்ட ஒரு காலங்கள்ல வந்து களத்துல நேரடியா இருக்க முடியாத ஒரு சூழல தவிர, அப்படிலேருந்து இருக்கோம். எப்படி நாம் தமிழர் கட்சி ஏன் நாம் தமிழர் கட்சின்னா, நமக்காக பேசக்கூடிய ஒரு ஆட்கள் வந்து இல்ல அப்படின்னு. குறிப்பா எப்ப அப்படின்னா, ஈழப்போ ஈழப்போருக்கு அப்புறம் தான் சொல்லி நம்ம வந்து அது தெரிய வந்தது. நமக்காக பேசுறதுக்கு யாருமே இல்ல. அப்படின்னு சொல்லி அப்பதான் நம்மளுக்கு தெரிய வந்தது. இன்னொன்னு எப்பவுமே வந்து நம்ம இதுல தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனைனா காவிரி பிரச்சனை. அன்னைக்கு நம்ம சின்ன பிள்ளையா இருந்ததுலேருந்து இருந்தது. இப்போ வரைக்கும் இருக்கு உங்களுக்கு தெரியும். முல்லைப்பெரியாறு பிரச்சனை. எப்படி ஒரு தேசிய நாடுன்னு சொல்றாங்க. ஒரு நாடுன்னு சொல்றாங்க. எப்படி வந்து ஒரு நதிநீர் பிரச்சனைய வந்து தீர்க்க முடியாததா இருக்கும். அது எப்படி மாநிலங்கள் பிரச்சனையா ஆகும். ஒண்ணா சொல்லும்போது தேசம்னு சொல்றாங்க. அத வந்து கேட்டு, கேட்டு, கேட்டு அப்ப இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படிங்கிற வரும்போது தான், ஈழப்போருக்கு அப்புறம் அது வந்து ரொம்ப உச்சகட்டத்துல வந்தது. நம்ம நெனச்சுட்டு இருப்போம், இருந்த முதல்வர்லாம் நம்மளோட முதல்வர் ஜெயலலிதா, நம்மளோட முதல்வர் கலைஞர் அப்படிதான் இருந்து நாங்க நெனச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த இதுக்கு ஈழப்போருக்கு அப்புறம் தான் தெரியுது அவர்கள் நமக்கானவர்கள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து களத்திற்கு வரும்போது, நீங்க அப்ப தமிழன் டிவிய பார்த்தீங்கன்னா அண்ணன் பேசுவாங்க. பேசுவாங்க. அதெல்லாம் பார்த்தா சாப்பாடு வந்து வாயிலே வைக்கவே முடியாது நம்மளுக்கு. கண்ணீர் வந்து கண்லேருந்து ஊத்திக்கிட்டே இருக்கும். அண்ணனோட பேச்சு வந்து கேட்கவும் நம்ம அங்க களத்துல இருக்க முடியலையே, இல்ல அவங்களுக்கான ஒரு குரலா நம்ம இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்தது. அத வந்து சரி பண்றதுக்கு தான் வந்து நாம் தமிழர் கட்சியே இது பண்ணோம். அப்ப இருக்க காலகட்டத்துல நம்ம வைகோ வந்து பேசுவாரா? இல்ல திருமாவளவன் வந்து பேசுவாரா? திருமாவளவன் காந்தி வந்து மே 17 கொண்டு டி நகர்லாம் நோட்டீஸ் குடுத்துட்டு இருப்பாரு. மெரினாலலாம் வந்து கூட்டம் வைப்பாரு. அதுக்கெல்லாம் வந்து போய் கலந்துருக்கோம். நாங்க எல்லாரையும் தான் பார்த்தோம். ஆனா யாருமே வந்து சமரசம் செய்யாம இன்ன வரைக்கும் களத்துல இல்ல. அண்ணன் ஒரு ஆள் மட்டும் தான் எந்தவித சமரசமுமே செய்யாம களத்துல நிக்கிறாரு. அவர் கூட வந்து நாங்க நிக்கிறோம். அப்படி கல்லூரி காலகட்டங்கள்ல அண்ணனை நெருங்கி பேசும்போது, அண்ணன் வந்து பயணிங்க, தமிழ் தேசியத்த பத்தி எல்லாத்தையும் பேசுங்கன்னு வந்து சொன்னாங்க. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, "படிப்பு தான் முக்கியம். படிப்ப முடிச்சுட்டு நீங்க களத்துக்கு வாங்க" அப்படின்னு தான் சொன்னாங்க. அது அதுலேருந்து இப்போ வரைக்கும் அண்ணன் கூட இருக்கோம்.
காலேஜ் படிக்கும்போது நான் சீமான் அவர்களோட பேச்சு கேட்டு அப்படிதான். ஆமா. தமிழன்ல தான் முதல்ல கேட்டேன். தமிழன்ல கேட்டேன். அப்புறம் இந்த போராட்ட காலேஜ் காலங்கள்ல படிச்சிருக்கீங்க. ஆமா. போராட்ட காலங்கள்ல இருந்தோம்ல. அப்ப அப்ப கேட்டதுனால தான் அதுக்கப்புறம் படிப்படியா வந்தது. அதன் பிறகு அண்ணனோட வந்து கான்டாக்ட் கிடைச்சது. அப்போ நம்ம பேசுறோம் நம்ப. படிப்ப முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அது சூழ்நிலை காரணமா நம்ம வெளிநாடு வேண்டியதா இருக்கு. களத்துல இருக்க முடியல. 2019 அதுக்கப்புறம் உள்ள தேர்தல்ல வந்து களத்துல இருக்க முடியல. இப்ப களத்துல இருக்கிற வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சது. நீங்க வந்து சீமான் அவர் வீட்லலாம் அப்பா, அம்மாலாம் நாம் தமிழரா இல்ல அவங்கலாம் திமுக, அதிமுக சில வீட்லலாம் இருப்பாங்க. உங்க ம். வீட்ல எப்படி? அவங்க எல்லாருமே நீங்க நாம் தமிழர்ல சேரும்போது ஓகே சொல்லிட்டாங்களா? ஆமா. எல்லார் வீட்லயுமே நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒண்ணு திமுக, இல்ல அதிமுகல தான் இருப்பாங்க. இந்த 2 பேரும் கட்சிகள் தான் வந்து இருந்தது தமிழ்நாட்டுல. அத தான் நம்ம பார்த்து வளர்ந்துருக்கோம். இப்ப நம்ம வந்து சொல்லும்போது ஆரம்ப காலகட்டங்கள்ல அத வந்து பெருசா அவங்க எடுக்கல. ஆனா தமிழர்கள்ங்கிற ஒரு உணர்வு இருந்தது. அ தேசிய தலைவர் வந்து தமிழர்களுக்காக நிக்கிறாருங்கிற ஒரு உணர்வு இருந்தது. போர் காலகட்டங்கள்லலாம் நம்மளும் அவங்க சாகுறாங்க அப்படிங்கிற உணர்வு வந்து எல்லா மக்கள்ட்டயுமே அது வந்து டிஃபால்ட்டா தன்னிச்சையா வந்துரும்ல இருந்தது. ஆ தம்பி வந்து கொலை செய்யப்படும்போது வந்து 1 வாரம்லாம் சில பேர் வீட்ல சாப்பிடாமலாம் இருந்தாங்க. அந்த என்னது ஒரு சின்ன பிள்ளைய வந்து கொலை செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது நம்ம வீட்ல ஒரு பிள்ளை வந்து நம்ம இழந்தா எப்படி இருக்கோமோ, அந்த மாரி தான் வந்து இருந்தது. அந்த உணர்வெல்லாம் உள்ளுக்குள்ள இருந்தது. ஆனா கட்சிகள்னு வரும்போது அவங்களுக்கு தெரிஞ்சது, இரு பெரும் திராவிட கட்சிகள் தான் வந்து இருந்தது. ஆரம்ப காலகட்டத்தில எப்பவுமே அது வந்து ஏற்றுக்கொள்ளல. அவங்க நம்மளுக்கு சொல்லிக் குடுத்துருக்கணும். சொல்லல. நம்ம அவங்களுக்கு சொல்லிக் குடுக்கிறத ஏத்துக்கிட்டாங்க இப்போ. இப்போ கொள்கை ரீதியா இருக்கும்போது, இந்த மாரி கொள்கை ரொம்ப கொள்கையோட நீங்க வந்து நாம் தமிழர் கட்சியில இணையன்னு சொல்லும்போது, ஒரு காலகட்டத்தில நம்ம சூழ்நிலை ஒரு சூழ்நிலை காரணமா நம்ம வெளிநாட்டுக்கு போறோம் அப்படின்னும்போது, அங்க எப்படி செயல்படாம இருக்க முடிஞ்சது? இந்த மாரி அதுதான் இடும்ல ஆடிய காலும், பாடிய வாயும் நிக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல. அது மாரி தமிழ் தேசியத்துக்குள்ள வந்தவங்க வந்து வெளியில போனா இருக்கவே முடியாது. அண்ணன் என்ன தெரியுமா பேசினாரு? நான் வந்து எப்படி மொத அண்ணன்ட்ட அறிமுகம் வந்ததுன்னா, அதுக்கு முன்னாடியே வந்து இந்த அரசியல் தேடல் வந்து நம்மள்ட்ட எப்பவுமே இருந்துட்டு இருந்தது. நான் என்ன பண்ணுவேன்னா, கல்லூரி படிக்கும்போது நண்பர்கள்லாம் வந்து இந்த டீ டைம்ல பேசிட்டு இருப்போம்ல. அப்ப இந்த ஜூனியர் பிள்ளைங்கலாம் உட்காந்துருக்கும்போது, போய் அவங்க கிட்ட நைஸா உட்காந்துப்பேன். போய் உட்காந்துப்பேன். பக்கத்துல உட்காந்துட்டு, இந்த மாரி இன்னைக்கு நடந்திருக்காமே நியூஸ் பாத்தியா? இந்த மாரி அத பத்தி நீ என்ன நினைக்கிற? இத எப்படி சால்வ் பண்ணலாம்? அவங்க யாருக்கா அந்த மாரி பேசி அரசியல் பேசிட்டே இருக்கக்குள்ள தான் ஒரு பொண்ணு வந்து என்ன கல்லூரியில ரொம்ப கவனிச்சுட்டே இருக்கா. இந்த அக்கா வந்து இது பேசிட்டே இருக்கிறாங்க அரசியல் பத்தி அப்படின்ட்டு. அதுவும் தமிழ் தேசிய அரசியல் பேசுறவங்க தான் கவனிச்சு அவ சொல்றா. அக்கா நான் இந்த மாரி அன்னை காலேஜ்ல படிச்சேன். யுஜி, பிஜி இங்க வந்திருக்கேன். நீங்களும் இங்க வந்திருக்கீங்க. நீங்க பேசுற அரசியல் வந்து அன்னை காலேஜ்ல எங்க தாளாளர் வந்து அண்ணன் ஹுமாயூன் அவர்கள் பேசிட்டு இருப்பாங்க. அண்ணனோட எண் வந்து உங்களுக்கு அவசியம் தர்றேன் அண்ணன்ட்ட பேசிட்டு. நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறமேல் தான் அண்ணன்ட்ட பேசி, அண்ணனுக்கு என்ன தெரிய வந்து, அண்ணன் வந்து சீமான் அண்ணன்களோட எண் குடுத்தாங்க. அப்ப பேசிக்கிட்டே இருக்கோம். "நீ படிப்பு முடிச்ச உடனே நீ களத்துக்கு வாடான்னு தான் சொன்னாங்க." வெளிநாட்டுக்கு போயிட்டோம். அங்கேயும் போய் அண்ணனுக்கு நான் தொடர்பு கொண்டேன். அங்க இருக்கவங்கள்ட்ட நீ யாராட்டலாம் அரசியல் கட்சிக்கு வான்னு சொல்லல. முதல்ல பக்கத்துல இருக்க நம்ம அப்பா, அம்மாவுக்கு புரிய வைக்கணும்ல. இப்ப தானே இவ்ளோ மாற்றம். அப்ப வந்து நம்ம பேசினாலே அது அவ்வளவு போய் இது சேரவே சேராது. "நீ பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட பேசுன்னு தான் சொன்னாரு. அங்க இருக்கவங்கள்ட்டலாம் நீ பேசு" அப்படின்னு. அந்த மாரி அங்க இருக்கவங்கள்ட்ட பேசினது. அப்புறம் அங்கேயுமே பொறுப்புல நான் இருந்தேன். அமீரக பாசறையில வந்து செயலாளரா நான் இருந்தேன். அப்ப இருந்து அங்க ஆனா கிரவுண்ட் ஒர்க் பண்ண முடியல. பேசலாம், பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட சொல்லலாம். அதுதான் பண்ண முடியும். கிரவுண்ட் ஒர்க் அங்க பண்ண முடியாது. ஆனா இப்ப வந்து அமீரகத்திலேயே மண்டலமா பிரிஞ்சு கட்சி இருக்கு. சாட்டை அவர்கள் ஒரு இதுல சொல்லியிருப்பாங்கல்ல, துரைமுருகன் அவர்கள் வந்து இன்டர்நேஷனல் கட்சியில சேரணும்னா, நீ வந்து நாம் தமிழர் கட்சியில சேருன்னு. அந்த மாரி இப்ப வளர்ந்திருக்கு. அப்போ அவ்வளோ இல்ல. அப்ப களத்துக்கு நான் வரணும் அப்டின்னா, இருந்தது அந்த தேடல். நம்ம எப்படா போய் நிப்போம்? உயிர் அங்க இருக்கும், கூடு இங்க இருக்குமாங்களா? அந்த மாரி வந்து இவங்கலாம் வந்து கிரவுண்ட்ல இருக்கும்போது நம்மளால நிக்க முடியலையே அப்டின்னு சொல்லி இருந்தது. அதற்கு ஒரு பெரும் வாய்ப்பா தான் அண்ணன் வந்து நாடாளுமன்ற தேர்தல்ல வந்து அந்த வாய்ப்பு குடுத்தாரு. அது என்னோட மனசாட்சிப்படி நான் 100% சரியா செஞ்சேன். இப்ப மீண்டும் ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறாங்க. அதையும் வந்து நான் சரிவர செய்வேன். அண்ணன் கூட கடைசி வரைக்கும் ஒரு தடைக்கல்லா இருக்காம படிக்கல்லா தமிழ் தேசியத்த தாங்கி நிப்பேன். அரசியல்